லியோ திரைப்படத்தோட வசூலை தக் லைஃப் திரைப்படம் ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இன்னும் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கே வந்து 10% கூட முடியல. அதுக்குள்ளே வந்து லியோ திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செம்ம அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது லியோ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே லியோ திரைப்படம் 250 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணது. இதை வந்து டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குற ரேட்டை வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 55லிருந்து 60 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருந்தது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே டேபிள் ப்ராஃபிட்டாக இப்போ வந்து அந்த ஒரு ரெக்கார்டை தான் வந்து தக் லைஃப் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தக் லைஃப் திரைப்படத்தை ஓவர்சீஸில் வந்து 63 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்களாம். இதை வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான நியூஸாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் வந்து 10% ஷூட்டிங் கூட முடியல. அதுக்குள்ளே 65 கோடியா அப்படி சொல்லி வாயை பிளக்குறாங்க. மேபி வந்து படத்தோட ஷூட்டிங், படத்தோட டீசர், அதுக்கப்புறமா ஆடியோ லான்ச் அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணால் இதுக்கான டேபிள் ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து தளபதி அவர்களோட புது ரெக்கார்டை வந்து கமல்ஹாசன் அவர்கள் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி கமல்ஹாசன் ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டை யார் பிரேக் பண்ண போகிறா அப்படி சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்